சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் H1B விசா கட்டணத்தை 88 லட்சம், அதாவது $1,00,000 என்ற அளவில் உயர்த்திய விவகாரம் இந்தியாவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை தரப்பிலிருந்து விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த H1B விசாவின் உயர்த்தப்பட்ட கட்டணம் குறித்து வெளியுறவுத்துறை தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க, விரிவாக பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக அமெரிக்காவினுடைய இந்த உயர்த்தப்பட்ட H1B விசா கட்டணம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கும் நிலையில் இந்த H1B விசா வைத்திருப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள். எனவே இது இந்தியாவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற ஒரு அச்சமும் கவலையும் எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்திய வெளியுறவுத்துறை இது தொடர்பாக விரிவான விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறது. அந்த விளக்கத்தில் இந்த விசா கட்டுப்பாடுகளால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை தொழில்துறையினர் உட்பட அனைத்து துறையினரும் விரிவாக ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் இந்த விவகாரம் மத்திய அரசு கவனத்தில் கொண்டிருப்பதாகவும் வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்தியா மற்றும் அமெரிக்கா இரண்டு நாடுகளிலும் உள்ள தொழில்துறை புதுமை மற்றும் படைப்பாற்றலில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. மேலும் இரு தரப்பும் சிறந்த பாதையில் ஆலோசனை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அதாவது இந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்ட இந்தியா மற்றும் அமெரிக்காவை சார்ந்த துறையினர் சிறப்பான ஒரு தீர்வுக்கு ஆலோசனை நடத்துவார்கள் என்று எதிர்பார்ப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் திறமையான இயக்கம், பரிமாற்றங்கள், அமெரிக்கா மற்றும் இந்தியாவில் தொழில்நுட்ப மேம்பாடு, புதுமை, பொருளாதார வளர்ச்சி, போட்டித்தன்மை, செல்வம் ஆகியவற்றை உருவாக்குவதற்கு பெரிய அளவில் பங்கு வகித்திருப்பதாகவும் இரு நாடுகளிலும் உள்ள பாலிசி மேக்கர், கொள்கை வகுப்பாளர்கள், மக்களுக்கு இடையிலான இந்த உறவுகள் உள்ளிட்ட பரஸ்பர நன்மைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு சமீபத்திய நடவடிக்கைகளை ஆய்வு செய்வார்கள் எனவும் தாங்கள் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த நடவடிக்கையால் குடும்பங்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறு மூலம் மனிதாபிமான விளைவுகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த இடையூறுகள் அமெரிக்க அதிகாரிகளால் பொருத்தமான முறையில் நிவர்த்தி செய்யப்படும் என்று இந்தியா நம்புவதாகவும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு.